அனைவருக்கும் வணக்கம். பத்ரா ஜோதிட வித்யாபீடம் சார்பாக அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் ஜோதிடர் திவ்யதர்ஷினி. இனி நம்ம கன்னி ராசிக்கு உண்டான பலன்கள் பார்க்க இருக்கோம். நம்ம எப்பயும் சொல்ற மாதிரி உங்க ஜாதகம் தான் முழு பலனை கோரப்போகுது அப்படின்னாலும் கூட ராசி பலனானது உங்க ஜாதகத்துல அடுத்து நடக்கவிருக்கக்கூடிய நிகழ்வுகள்ல ஒரு 30% to 40% கம்பல்சரி இந்த ராசி பலன்களுக்குள்ள அடங்கும். உதாரணமா சொல்ல போகணும்னா லாஸ்ட் கன்னி ராசிக்காரர்கள் கண்டக சனி ஆரம்பிச்ச காலகட்டத்துல இருந்து உறவுகளை பிரியறது, அதாவது யாரு மேல அதிக பாசம் வச்சிங்களோ அவங்களை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது. சில பேருக்கு அலைச்சல் அதிகமாகிறது, வேலைக்கு உண்டான வருமானம் இல்ல, எவ்வளவு வேலை செஞ்சு கொடுத்தாலும் வேலை செய்யற இடத்துல அதிகமான ரெஸ்பான்ஸ் அதை ரெஸ்பெக்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரியான இஷ்யூஸ் போயிட்டு கம்பல்சரி கன்னிராசிக்காரர்களா லவ் பண்ணிட்டு இருந்தீங்க, அது ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்கன்னா அடிக்கடி சின்ன சின்ன மனசு கருத்து வேறுபாடு வர்றதுக்கு போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இனி இந்த வருடம் அது மாதிரியான நிகழ்வுகள் உங்களுக்கு குறைய போகுது. கண்டக சனியிலால வரக்கூடிய பாதிப்பை இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு டேலி பண்ணி கொடுக்கறதுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த வருஷம் கன்னிராசிக்கு நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, ஒர்க்க பாத்துக்கணும்னு சொல்றீங்க. பட் இந்த வருஷம் உண்மையாவே நல்லா இருக்கா இல்லையா கேட்டா 100% ரிஷபராசிக்கு அப்புறம் கன்னிராசிக்கு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படின்னே சொல்லலாம். ரிஷபராசி 70% வரைக்கும் நல்லா இருக்கு அப்படின்னா கன்னிராசி 85 நல்லா இருக்கு. கன்னிராசிக்கு குரு லாபஸ்தானத்துல வர்றதுங்கிறது மிகப்பெரிய அற்புதமான நல்ல பலன். திருமணத்திற்கு தடை இருந்தவர்கள் திருமணம் நல்லபடியா அமையும். அது மட்டும் இல்லாம ஒர்க்ல ஒரு நல்ல குரோத் கண்டிப்பா கிடைக்கும். நிறைய பேர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. புது நண்பர்கள் கிடைப்பாங்க. ஒரு சபையில உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வெளிநாடு போறதுக்கு முயற்சி செய்யறீங்கன்னா கண்டிப்பா வெளிநாடு முன்னேற்றமும் இருக்கும். ஏன்னா கன்னிராசிக்கு லாஸ்ட் 10ல குரு இருந்ததுனால நிறைய பேருக்கு வேலையில தடுமாட்டம், வேலையில நிறைய இடத்துல மரியாதை இல்லாம நடத்துறது, வெளியேறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இந்த டைம் கண்டிப்பா நீங்க வெளியில ஒர்க் பண்ணி போனாலும் சரி, அல்லது ஹையர் ஸ்டடிஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, நார்மல் மாணவியர்கள், அதாவது 10th இருந்து படிக்கிறாங்க இல்லையா, 10th 12th பப்ளிக் எக்ஸாம் எழுதுறவங்க, 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க, எல்லா கேட்டகரிஸ்க்குமே பாத்தீங்கன்னா கன்னிராசிக்கு படிப்புக்கு மிக சிறப்பான காலகட்டம். தேர்வு எழுதுவதற்கும் நல்ல மதிப்பெண் பெறுவதற்கும் சிறப்பான காலகட்டம். பயிற்சி மட்டும் அதிகமா இருந்தே ஆகணும். ஏன்னா சேலஞ்சஸ் இப்போ ஆஸ் யூஸ்வல் நார்மலாவே ஒரு சின்ன எக்ஸாம்னாலே அதுல கிளாஸ்க்குள்ளேயே நிறைய காம்படிஷன் இருக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம் போறவங்க எல்லாம் யோசிச்சு பாத்துக்கோங்க. உங்களுக்கு தேவை ஒரே ஒரு சீட்டு. மத்ததை பத்தி இத்தனை பேர் எழுதுறாங்க, எனக்கு என்ன கிடைக்க போகுதுங்கிற மைண்ட் செட்டை மட்டும் வைக்காதீங்க. இதை சொல்றதுக்கு காரணமும் என்னன்னா, உங்க ராசியை சனி பகவான் பாக்குறதுனால அந்த சோம்பேறித்தனத்துக்காக ஒரு காரணத்தை கிரியேட் பண்ணுவார். எனக்கு இவ்வளவு பேர் எழுதுறாங்க, இதுல எனக்கு வேலை கிடைச்சிருமா என்னங்கிற மாதிரி நினைக்காதீங்க. கண்டிப்பா உங்க ஜாதகத்துல நல்ல தசாபதி போயிட்டு இருக்குங்கிற பட்சத்துல வேலைக்காக ட்ரை பண்றீங்கன்னா, அது கவர்மெண்ட் அது பிரைவேட் எது வேணாலும் இருக்கட்டும், அல்லது சர்வீஸா நீங்களே சர்வீஸ் கொடுக்கறதுக்காக ஒரு ஆபீஸ் ரெடி பண்ண போறீங்க, எதுவா இருந்தாலும் கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா அமையும். குழந்தை பாக்கியம் நிச்சயமா கிடைக்கும். ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது ஒரு நல்ல ஜாதக அமைப்புல குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாவே இருக்கு. உங்களுடைய ஜாதக அமைப்புல என்ன இருந்தாலும், அதாவது தீய பலன்கள் இருந்தாலும் சரி, நெகட்டிவ் இருந்தாலும் சரி, பாசிட்டிவ் இருந்தாலும் சரி, இதுல இப்ப நான் சொன்ன விஷயங்கள்ல எந்த மாற்றமும் இருக்காது. கண்டிப்பா இந்த விஷயங்கள் உங்க லைஃப்ல கடந்து வந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல நம்ம சொன்ன விஷயங்கள் நடக்கும். அந்த வேலை, வருமானம், குழந்தை பாக்கியம், திருமணம் ஆகிய இதுல எல்லாமே நடக்கும். நிறைய டிராவல் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். குறிப்பா ஆன்மீக பயணங்கள் நிறைய போக வேண்டியது வரும். இது எல்லாமே ஒரு நல்ல பலனை கொடுக்கும். 11ல குரு வரும் பொழுது உங்களை ஜெயிக்கிறதுக்கு யாரும் கிடையாது. நீங்க எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் கட்டாயமா வெற்றி அடையும். மறு திருமணத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசி நேயர்களுக்கு கட்டாயமா ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். ஓகே, ஓவரால் மேக்சிமம் எல்லா பொசிஷன்ல இருக்கோம். விவசாயிகளுக்கு ஓகே, அரசியல்வாதிகளுக்கு ஓகே, தொழில் துறையில இருக்கவங்களுக்கு ஓகே, தகவல் தொடர்பு துறையில இருக்கவங்களுக்கு ஓகே, எல்லா குடும்பஸ்தனாகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஓகே, லவ்வர்ஸ்க்கும் ஓகே, அந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் வேரியன்ஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஓகே, எல்லா டைப்ல இருக்கிறவங்களுக்கும் கன்னிராசிக்கு இந்த தமிழ் வருடம், அதாவது பராபர வருடம் ஆண்டு பலன் மிக சிறப்பா இருக்கு. தாராளமா நீங்க எல்லா முயற்சியும் துணிஞ்சு செய்யலாம். பெரிய முயற்சி லேக்ஸ் கணக்குல நான் ஒரு இன்வெஸ்ட் பண்ண போறேன், அல்லது ஒரு பொண்ணு நான் என் லைஃப்ல லவ் மேரேஜ் பண்றேன், அது செட் ஆகுமா, பேரண்ட்ஸ் கிட்ட வந்து கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்கும். பட் ஒர்க்கு அல்லது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க போய் பண்ண போறீங்க, ஒர்க்குக்காக பண்றீங்க, இல்ல ஒரு ஆன்லைன்ல பண்றீங்க போதுன்னா அதுக்கு உண்டான கிரகம் பாவம் சரியா இருக்காங்கிறத பார்த்து நீங்க பண்றது ரொம்ப நல்லது, பாதுகாப்பானதும் கூட. ஓகே, மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.